Hi bros, welcome back. So this video வந்துட்டு about React and its immutability. So I know வந்துட்டு என்னடா immutability அப்படின்னு சொன்னால் some peopleஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் வியர்டாக இருக்கும், கேள்வியே பட்டதில்லைன்ற மாதிரி இருக்கும். some peoples will know. ஸோ என்ன மியூட்டபிலிட்டினா என்ன, தென் வந்துட்டு how to handle immutable states in React. ஸோ அதுதான் மெயின். ஸோ பேசிக்கலி நீங்கள் ரியாக்டில் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியும் நீங்கள் திங்க் பண்ணியிருப்பீங்க. பட் வி யூஸ் டு இட். ஸோ அப்படியே யூஸ் பண்ணி பழகியிருப்போம். ஸோ அதை தான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க immerjs மூலமாக அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூட்டபிள்னா என்ன, இம்மியூட்டபிள்னா என்ன அப்படின்றத வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துடலாம் யூஸிங் ப்ரௌசர். ஸோ நான் இந்த வீடியோவில் வந்துட்டு ஆப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கான டூலிங் லைக் வெப்பேக் மாதிரி என்ன வேணால் சொல்லலாம். நான் Vite.js யூஸ் பண்ண போகிறேன் ரியாக்ட் ஆப் க்ரியேட் பண்ணுறதுக்கு. அண்ட் நம்ம பார்க்க போகிற மெயின் திங் வந்துட்டு immerjs. ஸோ immerjs பற்றி தான் இந்த வீடியோவே. ஸோ எஸ், அண்ட் ரியாக்டோட ஸ்டேட் பற்றி. ஸோ சேம் இதுதான், ஓகேவா? ஸோ லெட்ஸ் டூ இட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரௌசரில் வந்துட்டு மியூட்டபிள்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஜூமிங் அப். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ வந்துட்டு சந்தீப். ஸோ ஐம் கீப்பிங் சிம்பிள் எக்ஸாம்பிள் இதுக்கு. பி வந்துட்டு ஹலோ அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் ஒன் ஸ்டேட் ஆர் ஒன் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்டில் வந்துட்டு எப்படி இதை மியூட்டேட் பண்ணலாம், அதாவது எப்படி இப்போ உள்ளே இருக்கிற ஏ வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ ஏ டாட் எக்ஸ் டாட் ஏ ஈக்குவல் டு சம் நேம் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ எக்ஸ் வந்துட்டு இட் இஸ் சம் நேம். ஸோ திஸ் இஸ் கால்டு மியூட்டேட்டிங். ஸோ நம்ம ரியாக்டோட ஸ்டேட்டை இந்த மாதிரி அப்டேட் பண்ண முடியாது. as you all know, கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க ரியாக்டோட ஸ்டேட்டை, பிகாஸ் ரியாக்டோட ஸ்டேட் வந்துட்டு நாட் இம்மியூட்டபிள். ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் மியூட்டபிள். ஸோ அதுக்காக தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப் நம்ம ரியாக்ட் ஆப்புக்கு போயிடலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் இன் ஒன் ஃபோல்டர். ஸோ வந்துட்டு நான் யான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். யான் கிரியேட் வீட் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்பிஎம்மாக இருந்தீங்கன்னா என்பிஎம் கிரியேட் வீட் அட் லேட்டஸ்ட், ஓகேவா? ஸோ நீங்கள் வீட்டோட டாக்குமெண்டேஷன் பார்க்கலாம். இட்ஸ் வெரி ஃபாஸ்ட் Vite.js. ஸோ நீங்களும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி டெம்பரரி ப்ராஜெக்ட்ஸ், நாட் டெம்பரரி, ஃபுல் ஃப்ளெஜ்ட் ப்ராஜெக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஐம் ஜஸ்ட் டெல்லிங். ஓகே, ஸோ கெட்டிங் ஸ்டார்டரில் போனீங்கன்னா ஹியர் இஸ் த கமாண்ட்ஸ் ஃபார் என்பிஎம் யான் அண்ட் pnpm. ஸோ ஐம் யூஸிங் யான். ஓகே, யான் கிரியேட் வீட் கொடுக்குறேன். ஓகே, வாட் ரியாக்ட் இம்மர்னு கொடுக்குறேன். ரியாக்ட் immerjs. ஸோ ரியாக்ட் சூஸ் பண்ணுறேன், ஜாவாஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். எஸ், தட்ஸ் இட். ஸோ இப்போ வந்துட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்களா? ரியாக்ட் immerjsக்குள்ளே போகிறேன், ஆன் பண்ணுறேன். இட் வில் டேக் லிட்டில் பிட் ஆஃப் டைம். 1 செகண்ட். என் இன்டர்நெட் அவ்வளோ சூப்பர் ஃபாஸ்ட் கிடையாது. ஸோ கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஸோ யான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கோட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன், கோட் டாட். அண்டு சேம் டெர்மினலில் வந்துட்டு நான் யான் டெவ் பண்ணிக்கிறேன். ஸோ இட் ஷுட் ஸ்டார்ட் மை டெவலப்மெண்ட் சர்வர். வெரி ஃபாஸ்ட் Vite.js. ஸோ அதனால தான் Vite யூஸ் பண்ணுறோம். எஸ், மூவிங் டு VS Code. Closing this terminal. Okay, so yes, we have our React app first of all. So app.js நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் வந்துட்டு இங்கே க்ளீன் அப் பண்ணிக்கிறேன். we don't need this stuff. just a div react immer. ஓகே, ஸோ நான் இதை ஸ்டேட்டுன்னு வச்சுக்கிறேன், இதை வந்துட்டு செட் ஸ்டேட்டுன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இனிஷியல் ஸ்டேட்டில் வந்துட்டு நான் ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறேன். ஸோ
ஸோ எல்லாத்துக்கும் மீனிங்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக இந்த ஆப்ஜெக்ட் நான் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேம். ஸோ கன்சிடர் திஸ் ஆப்ஜெக்ட் அஸ் அ யூசர். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா I'm taking this object top const user equal to this. So okay, any some text. Okay, this is our state. So நான் வந்துட்டு user இங்கே வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இனிஷியல் ஸ்டேட்டில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்றத வந்துட்டு நம்ம இங்கே ப்ரீ பண்ணலாம். ப்ரிவ்யூ ஜேசன் சாரி கைஸ் ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை state null comma 2. This will give some formatting. Yes, I missed a colon. That's the issue. Okay, now its format's good. இப்போ வந்துட்டு we don't need this import. CSS இருந்துட்டு போகுது. I think it will take us to the center. So yes, இங்கே JSON pre வருது. We don't need CSS. I think அது ஒரு மாதிரி சென்டரில் வர்றது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ CSS கமெண்ட் பண்ணிக்கலாம். We don't need it. Then yes, yeah, we have this JSON here. So நம்ம இனி வந்துட்டு let's try to mutate our state. ஸோ mutate பண்ணால் என்ன ஆகுது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நான் இங்கே ஒரு பட்டன் வைக்கிறேன். பட்டன் mutate. ஸோ மேபி இது ஒரு கொஞ்சம் லாங் வீடியோவாக இருக்கலாம். பட் என்னென்னா ஐ எம் ட்ரைங் டு மேக் எவ்ரி திங் கிளியர். ஓகே, ஸோ ஆன் கிளிக்கில் வாட் ஐ எம் டூயிங் இஸ் செட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஸ்டேட் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ மேக் இட் ஸ்டேட் யூசர். ஸோ மோர் கிளியர். செட் ஸ்டேட் அண்ட் செட் ஸ்டேட் யூசர் அண்டு ஸ்டேட் யூசர். ஸோ ஸ்டேட் இருக்குது. ஸோ ஸ்டேட்டில் வந்துட்டு யூஸ்வலி வாட் வில் டூ இஸ் நம்ம வந்துட்டு இங்கே ஆப்ஜெக்டை போட்டு ப்ரீவியஸ் ஸ்டேட் எடுத்து ஆரல்ஸ் வந்துட்டு இருக்கிற ஸ்டேட்டை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தென் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா ஐ எம் ட்ரைங் டு மியூட்டேட் தி ஸ்டேட். ஓகே, ஸோ ஸ்டேட் யூசர் டாட் போஸ்ட் டாட். ஸோ இந்த டைட்டில் சேஞ்ச் பண்ணுறேன். டைட்டில் வந்துட்டு ஈக்குவல் டு இம்மர் போடுறேன். ஓகே, மேக்கிங் இஸ் டு ஸ்ட்ரிங். ஃபைனலி வந்துட்டு செட் ஸ்டேட் யூசர் டு ஸ்டேட் யூசர். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் நார்மல் ஸ்டேட் சேஞ்ச் நான் வந்துட்டு இப்படி மியூட்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்படி பண்ணலாம்ல, ஏன் இப்படி பண்ணக்கூடாது? நீங்கள் திங்க் பண்ணியிருக்கீங்களா? ஸோ ஸ்டேட்டும் ஒரு ஆப்ஜெக்ட் தானே, ஏன் இப்படி பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்குமே, எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா இல்லையே அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணியிருப்பீங்க. But that's the problem. We can't mutate the React state. So I think I missed to change here. Yes. Okay. So now everything should be go. So இப்போ mutate என்ற பட்டனை வந்துட்டு I'm just trying to click. You can see nothing changes. இன்னும் React அப்படியே தான் இருக்குது. Because நம்ம லோக்கலாக அந்த ஆப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணிட்டோம். But it won't reflect in top level. Because நம்மளால் as I said ஸ்டேட்டை மியூட்டேட் பண்ண முடியாது. ஸோ வென் வி ரீலோட் இட் would be always normal. Whatever you do it won't change. So instead of doing that நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா can spread the state user and let me check. Mutate. Now it changes. ஸோ என்ன பிரச்சனை, ஏன் இப்போ ஸ்ப்ரெட் பண்ணால் சேஞ்ச் ஆகுது, முதல்ல ஸ்ப்ரெட் பண்ணாமல் நார்மலாக பண்ணால் சேஞ்ச் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இஃப் வி டூ திஸ் நார்மலாக இப்படி போட்டோம் அப்படின்னா we are not changing ஆப்ஜெக்டோட, இந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை நம்ம சேஞ்சே பண்ணலை. யூ கேன் சி சேம் ஆப்ஜெக்டை அப்படியே நம்ம உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ரியாக்ட் வந்துட்டு யூ கேன் சி ஸ்டேட் சேஞ்ச் ஆகிருக்கும், பட் வந்துட்டு ரீரெண்டர் நடக்கலை. ஸோ அதனால தான் வந்துட்டு நமக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகலை. பட்
while we doing this, ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா ஸ்டேட்டும் சேஞ்ச் ஆகிருச்சு பிகாஸ் இட்ஸ் நியூ ஆப்ஜெக்ட் ரைட். ஸ்ப்ரெட் பண்ணால் வந்துட்டு அது நியூ ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும், நார்மலான ஆப்ஜெக்டாக இருக்காது அது. ஸோ தட் என்ன ஆகும் அப்படின்னா இட் ஈஸிலி ஓகே மை ஸ்டேட் ஆப்ஜெக்ட் இஸ் சேஞ்ச், ஸோ ஐ எம் ரீரெண்டரிங் த காம்போனண்ட். ஸோ தட்ஸ் த இஷ்யூ. ஸோ இப்போ ஹவு டு ஓவர் கம் திஸ்? ஸோ இப்போ நான் உள்ளே இருக்கிற டைட்டில் சேஞ்ச் பண்ணோன்னா 2 வேலையும் என்னால் முடியாது. பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு இப்போ நம்ம இந்த வேலை பண்ணுறோம், போஸ்ட் டாட் டைட்டில் இம்மர்னு போட்டு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது ஸ்டேட் யூஸரை ஸ்ப்ரெட் பண்ணி, எஸ் ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகிருச்சு. பட் யூ கேன் சி என்டையர் ஆப்ஜெக்ட், இந்த ரூட் ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகிருச்சு, அதனால் காம்பனண்ட் ரெண்டர் ஆயிடுச்சு. பட் போஸ்ட் ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஒரு யூஸ் எஃபெக்ட் போடுறேன், யூஸ் எஃபெக்ட். ஸோ ஃபைனலி இதை மட்டும் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா வில் கோ கெட் செட் டு யூஸ் இம்மர். ஸோ console dot log post changed. ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டேட்டு யூசர் டாட் போஸ்ட் வைக்கிறேன். ஸோ உங்களுக்கே தெரியும் யூஸ் எஃபெக்ட் வந்துட்டு இனிஷியல் ரெண்டரில் ஒன்ஸ் கால் ஆகும், தென் வந்துட்டு அந்த டிபெண்டன்சி சேஞ்ச் ஆனால் கால் ஆகும்னு. ஸோ ஆஸ் பர் திஸ் போஸ்ட் வந்துட்டு நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, பிகாஸ் ஸ்டேட் யூசர் நம்ம இங்கே ஸ்ப்ரெட் பண்ணுறோம். பட் இப்போ இந்த கன்சோலில் கால் ஆகாது பிகாஸ் போஸ்ட்டோட ரெஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகலை. பிகாஸ் போஸ்ட்டோட ரெஃபரன்ஸ் சேமாக தான் இருக்குது, கரெக்ட்? ஸோ இந்த யூஸ் எஃபெக்ட் கால் ஆகாது. எஸ் காம்பனண்ட் ரீரண்டர் ஆகும் பிகாஸ் ஃபுல் ஸ்டேட் சேஞ்ச் ஆயிடுச்சு, கரெக்ட்? ஸோ லெட்ஸ் see. Okay, so I'm reloading this and console open பண்ணிக்கிறேன். Let's try to mutate. You can see நம்ம console வரவே இல்லை, பட் இங்கே சேஞ்ச் ஆயிடுச்சு. You can see போஸ்ட்டுக்குள்ளே சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் the issue is இந்த console வரலை. That's the problem. போஸ்ட்டோட ரெஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகவே இல்லை, it's always same. பட் ரூட்டோட ரெஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ காம்பனண்ட் ரீரெண்டர் ஆகிடுச்சு. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா we can't mutate react state. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷனும். ஸோ அதை மட்டும் நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க. ரியாக்டோட ஸ்டேட்டை நம்மளால் மியூட்டேட் பண்ணவே முடியாது, பண்ணால் சம் ப்ராப்ளம் வில் அக்கர். ஸோ அது புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் நம்ம இம்மர் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ்வலி நம்ம இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன் வே செட் ஸ்டேட் யூஸர், ஸ்டேட் யூஸரை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஆர்எல்ஸ் வந்துட்டு இங்கேருந்து ப்ரீவியஸ் ஸ்டேட் எடுப்போம். ப்ரீவியஸ் ஸ்டேட் எடுத்துகிட்டு ஸோ லெட்ஸ் மேக் இட் திஸ் வே. ப்ரீவியஸ் ஸ்டேட் எடுத்தே பண்ணுவோம், நார்மலாக ஸ்டேட்டை பண்ணுறத விட திஸ் வில் பி பெட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேட் யூஸரை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். சாரி, ப்ரீவியஸ் ஸ்டேட்டை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். தென் வாட் வில் டூ, எஸ் போஸ்ட் ப்ரீவியஸ் ஸ்டேட் டாட் போஸ்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஃபைனலி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் போஸ்ட்டில், டைட்டில் இம்மர். எஸ் இப்போ ப்ரீவியஸ் ஸ்டேட்டும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, போஸ்ட்லேயும் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ எவ்ரி திங் வில் கோ ஃபைன். லெட்ஸ் see. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இப்போ we are not mutating the state, we are just changing the state. ஸோ ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸும் சேஞ்ச் ஆகிருக்கும், என்டையர் போஸ்ட்டோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸும் சேஞ்ச் ஆகிருக்கும் பிகாஸ் இட்ஸ் நியூ ஆப்ஜெக்ட், ரைட்? ஓகே, லெட்ஸ் see now. ஸோ இப்போது if I'm trying to mutate, post is changed called. So previously it won't be called because post வந்துட்டு சேஞ்ச் ஆகாது, that's the issue. So now post is changed is call ஆகுது. then வந்துட்டு you can see இங்கேயும் சேஞ்ச் ஆகிடுச்சு, state is also updated perfectly. Okay, so yes, but you can see the syntax. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா தடவையும் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் வேஸ்ட் அண்டு
ஸோ இன்னும் காம்ப்ளெக்ஸான ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா இட் ஒன்ட் பி ப்ராக்டிக்கலி வெரி ஹார்ட். ஓகேவா? ஸோ வாட் வுட் இந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்த மாதிரியே ஸ்டேட் அப்டேட் பண்ண முடிஞ்சால் எவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸோ நாட் இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டேட்டை அப்டேட் பண்ண முடிஞ்சால் எப்படி இருக்கும்? திஸ் சூப்பர் பிரைட். ஈஸியாக நம்ம வேலையை முடிச்சிடலாம். நம்ம ஆப்ஜெக்ட்குள்ளே என்னத்தை வேணால் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்காக தான். ஸோ ரியாக்ட் இஸ் ஸ்டேட் இஸ் இம்யூட்டபிள், ஐ நோ இட். பட் நான் அதுக்கான ஒரு வழி வச்சுருக்கேன் அதை சால்வ் பண்ணுறதுக்கு அப்படின்றது தான் வந்துட்டு immerjs. ஃபைனலி இதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டம். மேபி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ தட்ஸ் இட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வாட் தி ட்ரைங் டு டூ இஸ் நாட் ஒன்லி ஃபார் React, any immutable state Immer வச்சு ஹேண்டில் பண்ணலாம். பட் we are using React, so I am going to React Immer. See the example first of all. Use state plus Immer. So they have produce function. So இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ ஐம் ஜஸ்ட் யூஸிங் இட். ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்காது. ஸோ நான் ஜஸ்ட் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி we need to add immerjs. on add Immer. திங்க் இம்மரா immerjs ஆன்னு எனக்கு மறந்துடுச்சு. லெட் மீ செக். இன்ஸ்டலேஷன் Immer. எஸ், Immer தான். I'm adding Immer. It's very lightweight library. ஸோ ரொம்ப lightweight. ஸோ அதனால தான் வந்துட்டு நிறைய பேரோட அட்டென்ஷன் இப்போ கொண்டு வருதோ என்னமோ தெரில. பட் வெரி lightweight. ஓகே. ஸோ ஃபைனலி இப்போ Immer இம்போர்ட் பண்ணி Immer இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலி வாட் வி கோனா டூ இஸ் லெட்ஸ் இம்போர்ட் ப்ரொடியூஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் Immer. இம்போர்ட் ப்ரொடியூஸ் ஃப்ரம் Immer. ஸோ இட் ஆட்டோ இம்போர்ட்ஸ். ஸோ இப்போ ப்ரொடியூஸ் எடுத்துக்கிறேன். வாட் ஐம் டூ. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எஸ் வி கோயிங் டு அப்டேட் திஸ் ஸ்டேட், ரைட்? ஸோ இதையும் ரிமூவ் பண்ணி இதையும் கமெண்ட் பண்ணிடுறேன். நாட் ரிமூவிங். ஸோ உங்களுக்கு புரியணுன்றக்காக இந்த இடத்துல நான் ப்ரொடியூஸ் ஃபங்க்ஷனை போடுறேன் ஆஸ் தே டிட் ஹியர். யூ கேன் சி பிகாஸ் உங்களுக்கே தெரியும் செட் ஸ்டேட் யூசர் வந்துட்டு ப்ரீவியஸ் ஸ்டேட்டு கொடுக்கும்னு. ஸோ இந்த இடத்துல நான் ப்ரொடியூஸ் ஃபங்க்ஷனை போடுறேன். இதிலிருந்து டிராஃப்ட் எடுத்துக்கிறேன். ஸோ நாவ் நம்ம இப்போ டிராஃப்ட்டில் வந்துட்டு நம்ம ஸ்டேட் இருக்குது. ஓகே, ஸ்டேட் யூஸர் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் மீனிங் நான் இதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ டிராஃப்ட் டாட் போஸ்ட் டாட் Immer. தட் ஷுட் பி இட். இட் டஸ் த ஜாப். பர்ஃபெக்ட்லி டஸ் த ஜாப். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரியலாம், இப்போவும் நம்ம ஸ்டேட்டை மியூட்டேட் தானே பண்ணுறோன்னு சொல்லலாம். பட் இன் பிட்வீன், அதாவது இந்த பேக்கெண்ட் வந்துட்டு நம்ம immerjs என்ன பண்ணுறாங்கன்னா, they are using proxies to update the objects. ஸோ வந்துட்டு something they are doing, but they are using proxies. அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஸோ proxies யூஸ் பண்ணி இதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி கூல் ஸ்டஃப். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ரிடெக்ஸும் Immer யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் ரிடெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் immerjs இருக்குது. we can do the same stuff in Redux. Yes, this will duff this. ஸோ இது வந்துட்டு நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுச்சு. இப்போ இந்த டிராஃப்ட்டில் இந்த டைட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஆல்சோ வி வில் கெட் கன்சோல் லாக் போஸ்ட் சேஞ்ச் ஆல்சோ வி கேன் சி. நவ் ஐ எம் கோயிங் டு அவர் ஆப், கிளியரிங் இட், ரீலோட், mutate. யூ கேன் சி போஸ்ட் சேஞ்ச் ஆல்சோ கால்ட். தட்ஸ் இட். இவ்வளோதான். திஸ் இஸ் இட் Immer. ஸோ தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபைனலி இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் Immerன்னு ஒரு ஹூக் வச்சுருக்காங்க. சேம் வே வந்துட்டு யூஸ் ரெடியூசர் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ் Immer ரெடியூஸ்னு ஒரு ஹூக் வச்சுருக்காங்க. ஸோ நான் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் ஜஸ்ட் இம்போர்ட்டிங் இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரொடியூஸுக்கு பதிலாக நம்ம யூஸ் Immer யூஸ் பண்ணிக்கலாம். சேஞ்சிங் திஸ் டு யூஸ் Immer. ஓகே. So we can remove this callback, this produce here. That's it. இன்னும் சிம்பிளிஃபை ஆயிருச்சு. இப்போ நம்ம யூஸ் ஸ்டேட்டுக்கு பதிலாக யூஸ் Immer யூஸ் பண்ணுறோம். That's it. Cool, right? Everything will work fine, I think. Okay, use Immer is also separate library. On add use Immer.
ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக ப்ரொடியூஸ் வேணும்னா ப்ரொடியூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இம்மர் வேணும்னா useImmer வேணும்னா useImmer யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் குவைட் கூல். நவ் லெட்ஸ் see. Now same way, if we mutate it, post change it. So not only post, we can update the comment also. Draft dot post dot. We can do this ஒரு நார்மல் JavaScript ஆப்ஜெக்ட் மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணலாம். Let us change the text to hello world. ஸோ ஐம் ஜஸ்ட் இப்போ இங்கே ப்ரீ கொடுத்துருக்கேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டிவ் க்ரியேட் பண்ணிட்டு இந்த டிராஃப்ட் டாட் போஸ்ட் டாட் டைட்லையும் ஓகே. ஸோ வி ஆர் ஜஸ்ட் யூஸிங் லைக் ஒரு நார்மல் ஸ்டேட் ஆப்ஜெக்ட் மாதிரியே, அதாவது நார்மல் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் மாதிரியே இதை யூஸ் பண்ணுறோம், ரைட்? ஸோ அதுதான் வந்துட்டு த சக்ஸஸ் ஆஃப் immerjs. தென் வந்துட்டு ஸ்டேட் யூசர் டாட் போஸ்ட் டாட் கமெண்டிங் அப்டேட் பண்ணுறேன். கமெண்ட் சேஞ்ச்ட். தட்ஸ் இட். நவ் வி கேன் ரீலோட். ஓகே, some issue. Okay, it's not draft. State user. Now we can revert back. We got the entire state and இப்போ நம்ம இங்கே போஸ்டோட டைட்டிலும் கமெண்ட்டோட டைட்டிலும் பார்க்குறோம். just click mutate. So immer hello world, post change, comment changed. That's it. Finally we have use reducer plus immer. same way வந்துட்டு நீங்கள் use reducer கூட immerjs வச்சு யூஸ் பண்ணலாம். You can say use immer reduce. If you want, you can do a lot of advanced stuff. Yes, நான் சொன்ன மாதிரி ரிடெக்ஸும் immerjs யூஸ் பண்ணுறாங்க. அரேஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இம்மரை. இட்ஸ் ஆல்சோ ஈஸி. அரேஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அரேஸ்க்கு யூஸ் பண்ணுறது இன்னுமே வந்துட்டு மோர் அட்வான்டேஜ். ஜஸ்ட் நீங்கள் அரேக்குள்ளே ஃபைன் பண்ணிவிட்டு என்ன வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராடினரி திங். யா, தட்ஸ் இட். ஸோ வந்துட்டு இந்த வீடியோ இவ்வளோ தான். இட்ஸ் மேபி நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கணும்னு நினச்சேன், பட் ரொம்ப லாங்காக போயிடுச்சு. டிபெண்ட்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. எஸ், தட்ஸ் இட். மேபி ஐம் ஃபீலிங் லைக் நான் இங்கே ஸ்ப்ரெட் பண்ணப்போ உங்களுக்கு புரியலையோ, க்ளோனிங் தெரியாதவங்க சிலர் இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ ஐ வில் கன்சிடர் ஒரு 2 வீடியோஸ்க்கு அப்புறம் டீப் க்ளோனிங், ஷாலோ க்ளோனிங்க்கு ஒரு வீடியோ போடுறேன். பெட்டர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்துருக்கலாம், பட் யூ வில் கெட் இட். ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு என்ன ஸ்டேட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் லைப்ரரி ரியாக்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ ரீசெண்ட்லி எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன், இந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த லைப்ரரி யூஸ் பண்ணலாமா, ஒரு கான்டெக்ஸ்ட்டே வச்சுக்கலாமா. யூஸ்வலி நான் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி தான் என்னோடய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எந்த எக்ஸ்டர்னல் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் லைப்ரரியும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ நவடேஸ் ஐம் ஃபீலிங் லைக் ரிடெக்ஸ், ஜோட்டை, ஜூசன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாமோன்னு. ஸோ அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போடலான்ட்ருக்கேன். ஓகே, see you in the next video guys. Bye bye. Thank you.